கிட்டத்தட்ட 43வது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி அள்ளி வழங்கிய அதிரடியான தீர்ப்பால் சிறையில் இருந்து கொண்டே தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகியிருக்கிறார். பிரம்மாண்டமான பங்களா, தற்பொழுது சொகுசு வாழ்க்கை அனைத்தையுமே அனுபவிக்க முடியாத நிலையில் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய அமைப்பை திமுக ஏற்படுத்தி இருக்கிறது. ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் இருந்தும் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் எடுக்க தவறியது ஏன்? இது திமுகவிற்கு சாதகமாகத்தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறதா? செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால்தான் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை செந்தில் பாலாஜியை ஜாமீனில் எடுப்பதற்கு தயங்குகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பணப்பரிமற்ற மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது வழக்குகள் கொடுக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலும் தொடர்ந்து 43வது முறையாக நீடிக்கப்பட்டு தான் வருகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னை இந்த வழக்கில் இருந்து புதிதாக ஆவணங்களை கேட்கும், சில விளக்கங்கள் கேட்கும் அடுத்தடுத்து மனுக்கள் தாக்கலும் செய்யப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜி சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி நீதிமன்றத்தில் 3 மனுக்களும் தாக்கல் செய்தார். ஆனால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 1 ஆண்டுகள் 3 மாதங்கள் முடிவடைந்து விட்டது. இன்று வரை செந்தில் பாலாஜி அவர்களால் ஜாமீனில் வெளிவர முடியாத நிலைதான் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பங்களாவும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆவணங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் செந்தில் பாலாஜியின் பங்களா மீண்டும் அவருக்கு ஒப்படைக்கப்படும். இல்லையென்றால் அரசு ஆவணத்துடன் இணைக்கப்பட்டு அது அரசிற்கு சொந்தமான பங்களாவாக மாற்றப்படும் என்பதையும் நீதிபதி அள்ளி அவர்கள் தெள்ளத்தெளிவாக நீதிமன்றத்தில் கூறிவிட்டார். கிட்டத்தட்ட அனைத்தையும் கைவிடும் அளவிற்குத்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த முறை நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் மரண அடியாக கொடுத்திருக்கிறது. செந்தில் பாலாஜியை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சோகமான நிகழ்வாகத்தான் இது பார்க்கவும் படுகிறது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்களது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்குங்கள் என்று வழக்கறிஞர்கள் எவ்வளவு போராடினாலும் நீதிபதி அள்ளி அவர்கள் குற்றவாளிக்கு சிறைதான் தண்டனை, சிறையில் அனைத்து வசதிகளும் இருக்கிறது, அவர் நிரபராதி என்று கூறிவிட்டு அவருக்கு ஜாமீனை நீங்கள் கேளுங்கள் என்றும் நீதிபதி அள்ளி அவர்கள் கூறிவிட்டார்.